நடந்திருக்கு. சார் எஸ். இதுவரைக்கும் சார் மனச பத்தி இந்த மாரி யாரும் பேசுனதில்ல சார். ம். எனக்கு உளவியல் மீது அந்த சப்ஜெக்ட் மேல கொஞ்சம் ஆர்வம். அதனால படிச்ச வரைக்கும், அது படிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு சார். மனம் எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும். ஆனா நம்ப அறிவு சமயத்துல சொல்லும், "அத செய்யாத அது தப்பு. இந்த சூழ்நிலைக்கு அத செய்யக்கூடாதுன்னு." ஸோ அந்த மாரி பல இழப்புகள்லாம் இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் இருக்கு. ஸோ அது ஒரு அது மட்டும் தான் மனத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு நெனச்சிருந்தேன் சார். ஆனா மனம், உடல் பத்தி மலர் மருத்துவம் படிக்க வந்ததுல இவ்ளோ பெரிய விஷயம் பொக்கிஷம் மாரி கிடைச்சிருக்கு சார். இது பொக்கிஷமே தான். ஏன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க சார், இப்ப வந்து மல்டி டாஸ்கிங். ஒரு வேலை செய்யும்போதே இன்னொன்னு செய். எல்லாமே நம்ப கவனத்த சிதற விடுறது, மூளைக்கு வேலை குடுக்குறது, இப்படியே தான் சார் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருந்தப்ப, இந்த நீங்க சொல்லுவீங்கல்ல சார், உடம்பு வந்து ஒரு குழந்தன்னு. சார் அத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கேன் சார். உங்ககிட்டயே நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. ஒரே நேரத்துல 4 வேலை செஞ்சிருக்கேன். அப்போ வந்து அது பெருமையா இருந்துச்சு சார். நம்மளால செய்ய முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா சுத்தி உள்ளவங்க அப்படிதான் என்கரேஜ் பண்றாங்க. இன்டைரக்ட்லி. ஆனா மலர் மருத்துவம் நான் ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க வந்து ஃபுல் பேக்கேஜா வந்து கிடைச்சிட்டீங்க சார். நான் என்னென்ன சொல்லலையோ உங்ககிட்ட நான் சொன்னதில்ல. தேடிக்கிட்டு இருந்தேன்னு. பட் நீங்க அப்படித்தான் சார் வந்து குடுத்துருக்கீங்க. ஃபுல் பேக்கேஜ். ஸோ வார்த்தைகள் இல்ல சார். நீங்க சொல்லியிருப்பீங்க. நெனைக்கிறதும் நடக்கும், நினைக்காததும் நடக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாரி தான் சார். மலர் மருத்துவம் படிச்சுக்கலான்னு வந்த இடம் தான். அதுல எவ்ளோ இலவச வகுப்பு. அரோமா தெரப்பில இருந்து இந்த நாபி சக்கரம் நான் கேள்விப்பட்டதே இல்ல சார். எனக்கு தெரிஞ்சு இந்த 7 சக்கரம் சார். அந்த மாரி நீங்க அறிமுகப்படுத்தின விஷயம் சார். மாற்று மருத்துவத்துல ரொம்ப பயனுள்ள விஷயம் சார். ரொம்ப தெரியாத விஷயங்கள நெறைய விஷயம் நீங்க தான் சார் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. அதுவும் உங்களோட ஒரு இலவச வகுப்புமே சார். சார் அது தெரிஞ்சவங்க வந்து நல்லா பணம் பண்ணிட்டு போயிரலாம் சார். இலவச வகுப்பு கூட. அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா நீங்க வந்து அ எப்படி சொல்றதுன்னா சார், நீங்க வந்து உங்களோட மனசு அப்படி சார். எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, கடைபிடிங்க, பயன்பெற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே குடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார். ஸோ அதனால உங்க உங்க மனசு பத்தி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார். ரொம்ப நல்ல மனிதரா இருக்கிறதுனால தான், அன்பான மனிதரா இருக்கிறதுனால தான் சார். மனித குலத்துக்கு உங்களால இவ்ளோ குடுக்க முடிஞ்சிருக்கு. டாக்டர் பேஷ் மட்டும் இல்ல சார். நீங்களும் அப்படித்தான் சார். மனித குலத்தின் மீது ரொம்ப அன்பு மிக்கவர் சார் நீங்க. இது வந்து உண்மையா உங்களோட பயிற்சி வகுப்புகள்ல கலந்துக்கிட்டதே பெரிய கிஃப்ட் சார் எங்களுக்கு. ஏன்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்கவங்க தான் இன்னொரு கிளாஸ்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் ஃபேமிலி மாரி தான் சார். ஒரு வாரமும் நாங்க மீட் பண்றது, அவங்க பேசுறது இதெல்லாம் நெறைய விஷயம் கத்துக்குறோம் சார். ஷேரிங்ல நெறைய விஷயம் கத்துக்குறோம். அதுவும் இப்ப இப்ப நீங்க குடுத்தது வந்து பம்பர் ஆஃபர். நீங்களா கேள்வி கேளுங்க. நான் வந்து ரெமெடி குடுக்குறேன்ற மாரி குடுத்துட்டீங்க சார். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சார், நீங்க சார்ஜ் பண்ற ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவு தான் சார். அதனால நீங்க எப்போதுமே நினைக்கக் கூடாது. இத நீங்க முன்ன சொல்லிட்டீங்க. எனக்கு அது மனச ஒரு மாரியா பண்ணுச்சு சார். அதனால நான் சொல்றேன். நீங்க எவ்ளோ சார்ஜ் பண்ணாலும் தகும் சார். ஆனா நீங்க அவ்ளோ சார்ஜ் பண்றதில்ல. ரொம்ப மினிமம் தான் தான் சார்ஜ் பண்றீங்க. ரொம்ப மினிமமா சார்ஜ் பண்றீங்க நீங்க. அதனால கன்டின்யூ பண்ணுங்க சார். உங்க வகுப்புகள் எல்லாமே இவ்வளோ நாள் அற்புதமா இருந்துச்சு. இனிவரும் காலத்திலும் ரொம்ப அற்புதமா இருக்கும் சார். நன்றி சார். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.